அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் தாபியா என்று சொல்லக்கூடிய 5 வகையில் ஒரு வகையை நம்ம பார்த்தோம். தாபி என்று சொன்னால் இன்னொரு சொல்லில் வரக்கூடிய ஏராபை அப்படியே களவாண்டு கொள்வது, காப்பி பண்ணிக்கிறது. இதுக்கு அந்த ஆமில் எதுவும் இருக்காது. ஆமில் இல்லாமலே இதுக்கு முந்தின வார்த்தையிலேருந்து எடுத்துக்கொள்கிறதுனால தாபின்னு ஒரு பொது பேர் வச்சுட்டாங்க. அதில் முதலாவது சிபத்துன்னா ஞாத்து. அது என்ன சிபத்து என்று சொன்னால், எதை பற்றி நம்ம யாரை பற்றி வர்ணிக்கிறோமோ அந்த சொல்லில் உள்ள யாராபு வர்ணனைக்கு உள்ள சொல்லையும் வரும், பின்பற்றி வரும். தாபின்னா பின்பற்றி வரும். இது ஒரு வகையை பார்த்துட்டோமா. அதில் இரண்டாவது வகை என்னென்னு கேட்டால் அத்துஃபு என்று சொல்வார்கள். அத்துஃபு ஐனு தோஃபே அத்துஃபு. அத்துஃபுண்டா என்ன அர்த்தம்னா, அத்துஃபுக்கு பல அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தத்தை வச்சு செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் அத்துஃபுடைய அர்த்தம் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால், அத்துஃபுண்டா இறக்கப்படுறது. ஒரு அதில் உள்ள யாராவது இறக்கப்பட்டு இது கொடுக்கறதுனால அத்துஃபுங்கிறாங்களா. அத்துஃபுண்டா சாயிரு, கழுத்தை நீட்டி இப்படி சாயிறது. இந்த இந்த சொல் அதில் போய் சாயுது, அதனுடைய சப்போர்ட்டில் நிற்கிது, ஏதோ ஒரு அர்த்தத்தை வச்சு இதுக்கு பேர் வச்சு விட்டாங்க. அத்துஃபுங்கிறது என்னென்னு கேட்டால் 2 வகையான அத்துஃபு இருக்குது. அத்துஃபுன் பில் ஹுரூஃப், ஹருஃபை கொண்டு அத்துஃபு செய்தல் என்று ஒரு வகை வச்சுருக்கிறாங்க. அதைத்தான் பொதுவாக அத்துஃபுன்னு சொல்லுவாங்க. அத்துஃபுன்னா என்னென்னு கேட்டால், ஒரு செயலில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை கோர்த்து விடுவதற்கு பேர் அத்துஃபு. உதாரணமாக லரப ஜெய்துன், ஜெய்து அடித்தான், ஒரு ஆளை தான் சொல்லியிருக்கிறோம். அதே லரபவில் என்ன செய்கிறது, அம்ருன், அம்ரும் அடித்தான், பக்ருன், பக்ரும் அடித்தான், ஹாலிதுன், ஹாலிதும் அடித்தான். அப்படிங்கும்போது ஒரு ஃபேலில் எத்தனை கொண்டே கோர்க்குறோம். ஜெய்துக்கு யாராவது கரெக்டாக வந்துருச்சு ஃபாயில்ண்டு. மற்றதுக்கெலாம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த வாவுங்கிற ஒரு வார்த்தையை ஜெய்துன் அம்ருன் பக்ருன்னு போட்டோம்னு சொன்னால், எதில் அத்துஃபு செய்கிறோமோ அதில் உள்ள யாராபு இது எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போ வந்துடும்னா என்ன அர்த்தம், இதுக்கு அந்த அத்துஃபின் காரணமாகத்தான் இதுக்கு அந்த ரஃபு வருதே தவிர, ஜெய்துன் வாம்ருன் வருதில்ல, இந்த ரஃபு வருதே தவிர இதில் ரஃபு செஞ்ச ஆமில் அங்கே இல்லை. சரியா? இந்த மாதிரியான அத்துஃபு என்பது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அத்துஃபுடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 இருக்குது. அத்துஃபுடைய எழுத்து எத்தனை இருக்குது? 10 இருக்குது. ஒன்றாவது வாவு. வாவு என்றால் ஜெய்துன் அம்ருன் பக்ருன்கிறோம்ல, வாவு என்றால் அல் வாவுல் மஃப்தூஹத்து, ஃபதஹு செஞ்ச வாவு. அப்போ அதான் வாங்கிறது. அப்போ 10 எழுத்தில் ஒரு எழுத்து என்னது? வாவு. வாவு என்றால் என்று வச்சுக்கணும். ரெண்டாவது அத்துப்படைய எழுத்து ஒன்றுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்குது, தனித்தனி பயன்பாடு இருக்குது. அதை ரெண்டாவது பார்ப்போம். முதல் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஒன்றாவது வாவு, ரெண்டாவது அல் ஃபாவு. ஃபேயும் அத்துப்படைய ஹர்ஃபு தான். இந்த ஃபேங்கிறதுனா ஃபேண்டானது ஃபாவுன்னா அல் ஃபாவுல் மஃப்தூஹத்து, ஃபத்தஹ் செய்யப்பட்ட ஃபாவ், அதாவது ஃபாங்கிறது ரெண்டாவது எழுத்து. இது ஒரு அத்துப்படைய ஹர்ஃபு. அதுக்கு அடுத்தது சும்மங்கிற அப்படியே அந்த சொல் 3 எழுத்து உள்ள இந்த சொல் இருக்குல்ல, இந்த சும்மங்கிறது அத்துப்படைய ஹர்ஃபு. இந்த சும்மா வந்துச்சுன்னு சொன்னால் முந்தினுடைய ஏராபு இது பிந்தினதுக்கு வந்துடும். அதே மாதிரி அவு என்று ஒரு அத்துப்படைய ஹர்ஃபு இருக்குது. இந்த அவுங்கிற அப்படி மொத்தமாக சேர்த்து 2 எழுத்து இருக்குல்ல, இந்த அவுங்கிறது அப்படியே ஒரு அத்துப்படைய ஹர்ஃபு. இது ஒன்றாச்சா. அடுத்தது அம் என்று ஒரு சொல் இருக்குது, அதுவும் அத்துப்புக்கு வரும். அது மாதிரி இம்மான்னு ஒரு சொல் இருக்குது, இம்மா. இந்த இம்மாங்கிறது அத்துப்படைய ஒரு அர்த்தத்தில் வரும், அத்துப்படைய வேலையை செய்யும். அதே மாதிரி பல் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் அத்துப்படைய ஒரு எழுத்து தான், ஹர்ஃபு தான். அதே மாதிரி லாண்டா இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த லா இல்லாமல் அத்துப்படைய லாண்டே ஒன்று இருக்குது, இல்லைங்கிற அர்த்தமும் வரும். அதோடு சேர்ந்து அது அத்துப்படைய ஒரு அர்த்தம். அது எப்படி இந்த விவரமாக சொல்லுவோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். லாண்டு ஒன்று வச்சுக்கிறோங்க. லாங்கிறது ஒரு அத்துப்படைய ஹர்ஃபு. அதே மாதிரி லாக்கின், நம்ம லாக்கின் வேறு ஒரு லாக்கின் படிச்சிருக்கிறோம். அன்னக்க அன்ன லாக்கின்ன லைத்தலா இல்லைங்கிறோம்ல, அந்த லாக்கின்ன என்பதை லாக்கின் என்றும் சொல்லலாம். அந்த 6 ஹர்ஃபில் உள்ளது இல்லாமல் இது வேறு லாக்கின். இது என்னது? அத்துப்படைய அர்த்தத்தில் வரக்கூடிய லாக்கின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த ஹத்தாங்கிறது நம்ம அந்த 17 ஜருடைய எழுத்தில் பார்த்துருக்குறோம்.
ஹத்தாங்கிறது என்ன செய்யும், ஹத்தா மத்தில் ஐல் ஃபஜர், மத்தில் ஐந்து ஜர்ரு செய்தில் ஹத்தா ஹீனின், இந்த ஹத்தாங்கிறது என்ன செய்யும், ஜர்ரு செய்யும். அது ஜர்ரு செய்கிற ஹத்தா வேறு, இதுவும் ஹத்தா தான், இது அத்துப்படை ஹத்தா. சரியா? இப்படி என்ன இருக்குது, இப்படி 10 இருக்குது. 10 என்ன, 10 கரெக்ட் நம்பர் வந்துச்சா, கரெக்டாக வந்துச்சா. வா 1, ஃபா 1 2, சும்மா 1 3, அப்புறம் வந்து அவ் 1 4, அப்புறம் வந்து அம் 1 5, இம்மா 6, பல் 7, லா 8, லாக்கின் 9, ஹத்தாங்கிறது 10. ஆக இந்த 10 ஜருடைய 10 அத்துப்படை ஹர்ஃபுகள் இருக்குது. இந்த ஹர்ஃபு ஒரு சொல்ல சேர்ந்துச்சின்னு சொன்னால் இதுக்கு முந்தி உள்ள சொல்லில் உள்ள யாராப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விட்ரும். ஜா ஜெய்துன் வ அம்ருன், இந்த வாவு வந்ததுனால ஜெய்தில் உள்ள யாரை பற்றி கொண்டாந்து அம்ருலையும் வச்சு விட்ரும். அதுதான் அத்துப்படை ஹர்ஃபு என்பது. அந்த மாதிரி உள்ளது 10 இருக்கின்றமா. ஒவ்வொரு சொல்லும் எதுக்கு பயன்படுத்தப்படும் என்றால், முதலாவதாக வாவுங்கிற எடுத்துக்கிடுவோம். இந்த வாவுக்கு நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் இன்னும், மேலும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒன்றும் இல்லாமல் இம்மன்னா மட்டும் போட்டுக்கலாம். அவனும் இவனும், இந்த உம்முங்கிறோம்ல, அதான் வாவு. ஜெய்தும் அம்ரும் பக்ரும் வந்தார்கள்ன்ற உம்மு போட்டு சொல்கிறீங்க. இது அரபியில் சொன்னால் என்ன செய்யணும், அந்த உம்முக்கு பதிலாக வாவை சேர்த்து விட்டுருந்தான். ஜா ஜெய்துன் வா அம்ருன், இந்த வா தான் அந்த உம்முடைய வேலை. அதனால தான் உம்மை பொருள்னு சொல்லுவாங்க. உம்முங்கிற அர்த்தம் வர்றதுனால இதுக்கு பேர் என்னது, உம்மை பொருள்னு சொல்லுவாங்க இந்த வாவுக்கு. இந்த வாவு என்பது என்ன, ஃபத்தஹ் செஞ்ச வாவு வந்தால் அது முந்தினதில் உள்ள யாராபை இதில் என்ன செஞ்சிடறேன், காப்பி பண்ணி கொண்டு வந்துடும். உதாரணமாக வந்து ஜா முகமதுன், முகமது வந்தார். அப்துல்லாஹி, மேலும் அப்துல்லா வந்தார். ஒரு ஃபெயல் தான் ஜா இருக்குது, அது முகமதுக்கு அமல் செஞ்சிருச்சு. அப்துல்லாவுக்கு அமல் செய்ய ஒன்றுமே இல்லை. எதனால் அப்துல்லாவுக்கு அப்துன்னு ரஃபு பண்ணோம், முகமதில் கொண்டு போய் அத்துஃபது, முகம்மதை தொடருது. முகம்மதை தொடர்றதுனால முகமதுக்கு வந்த யாராபு எதுக்கு வந்துடுது, அப்துல்லாவுக்கு வந்துடுது. ஜா முகமதுன், முகமது வந்தார். அப்துல்லாஹி, அப்துல்லா வந்தார். சேர்த்து சொல்வதாக இருந்தால் அப்துல்லாவும் முகமதும் வந்தார்கள்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிடலாம். எனக்குதா, ஜா முகமதுன் அப்துல்லா, அப்துல்லாவும் முகமதும் வந்தார்கள். இது ஒரு உதாரணத்துக்கு. அந்த இதில் வந்து முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த 2 பேர் வந்தாங்கன்னு இருக்குல்ல, வரும் பொழுது இந்த ஆர்டர் படி உள்ள அர்த்தம் தராது. இந்த 2 பேர் வந்தாங்கல்ல, யார் வந்தா அது இந்த சொல்லேருந்து வழங்காது. யார் ஒன்றும் வந்திருக்கலாம். வந்தது யார், பிந்தி வந்தது யாருங்கிறதெல்லாம் தெரியாது, இந்த சொல்லேருந்து அறிய முடியாது. ஜா முகமதுன் அப்துல்லா, முகமதும் அப்துல்லா வந்தார்கள்னு சொன்னால் அப்துல்லா வந்திருக்கலாம், முகமது பிந்தி வந்திருக்கலாம். அல்லது முகமது வந்திருக்கலாம், அப்துல்லா பிந்தி வந்திருக்கலாம். முந்தி வந்தவனை பிந்தி சொல்லலாம், பிந்தி வந்தவனை முந்தி சொல்லலாம். இந்த வாவு என்பது வந்து அந்த செயலை 2 பேரும் செஞ்சார்கள் என்பதை மட்டும்தான் சொல்லுமே தவிர யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டுங்கிறத சொல்லாத ஒரு சொல்லு. வேறு அத்துப்படைய ஹர்ஃபில் அந்த வித்தியாசம் வரும். இந்த ஹர்ஃபை போட்டிங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரம், முன்பின்கிறதை காட்டாது. முன்ன உள்ளதையும் சொல்லணும், பின்ன உள்ளதையும் சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு புரிகிறதுக்காக வேண்டி சொன்னால் குரான்லேருந்து காட்டினா அது என்ன செய்யும், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான உதாரணமாக போயிடும். இப்போ வந்து உதாரணம், குரான் உதாரணம் என்னென்னு கேட்டால், உலக்கது அரிசல்னா நூஹன், நூகை நம்ம அனுப்பினோம். உலக்கது அரிசல்னா நூஹன், நூகை அனுப்பினோம். உலக்கது அரிசல்னான்னா அரிசலங்கிறதுடைய தன்னிலை பன்மை. அரிசல்னா நாம் அனுப்பினோம். யார் அனுப்பினோம், நூஹன் மஃபூலு. யாரை அனுப்பினோம், நூஹன் மஃபூலு, நூஹன் அனுப்பினோம். இப்ராஹீமை அனுப்பினோம். 2 அர்த்தம் செஞ்சாச்சு. நூகை அனுப்பினோம், இப்ராஹிமை அனுப்பினோம். அப்போ நூகுக்கு ஏன் நசப்பு செஞ்சோம், அது மஃபூலு. இப்ராஹிமான்னு ஏன் நசப்பு செஞ்சுருக்கோம், அந்த வாவுனால தான். இப்ராஹிம் 3 சொல்லாமல் இப்ராஹிமான்னு சொல்கிறோம்ல, எதுக்கு அந்த நசப்பு வந்துச்சுன்னா இந்த வாவு அத்துப்புடைய எழுத்து. எங்கே அத்துப்பு செய்யுது, இப்ராஹிமில் அத்துப்பு. இப்ராஹிமில் நூகுல அத்துப்பு. நூகுல அத்துப்பு செஞ்சால் நூகுல நசப்பு தானே இருக்குது, நூஹன் என்று. இப்ராஹிமுக்கு நசப்பு வந்துடும், இப்ராஹிமன் என்று வராது. ஏன்னா இந்த சொல் வேற்றுமொழி சொல்லாக இருக்கனால இதுக்கு வந்து தன்வீன் வரக்கூடாது, ஜர் வரக்கூடாது. அப்போ நூஹன் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் வந்து யார் முந்த நாள் நமக்கு தெரியும். நூஹ் நபி முந்த நாள், இப்ராஹிம் நபி பிந்த நாள். அப்போ இந்த உதாரணத்தில் பார்க்கும்போது முந்த நாளை முதல்ல சொல்லியிருக்கிறோம், 2வது ஆளை 2வது சொல்லியிருக்கிறோம். நூகை அனுப்பினோம், இப்ராஹிமை அனுப்பினோம். ஆர்டர் படி உள்ளதுக்கும் பயன்படுத்துகிறோமா, இந்த ஆர்டர் படி தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்னொரு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால்,
உலகதரசல்னா இந்த உதாரணத்தை பாருங்கள். அதாவது கதாலிக்க இவ்வாறு தான் யூஹி இலைக்க, யூஹின்னா அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். கதாலிக்க இப்படித்தான் யூஹின்னா ஃபாயில் அல்லாஹ் முந்தின வசனத்தில் வந்திருக்கனால, யூஹின்னா அவுஹா யூஹிலேருந்து வர்றது வஹி அறிவித்தல். இலைக்க உனக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். கதாலிக்க இப்படித்தான் யூஹி வஹி அறிவிக்கிறான். இலைக்க உனக்கு உனக்குங்கிற யாரை குறிக்குது? ரசூல்லாவை குறிக்குது. ரசூல்லா பார்த்து நல்லா சொல்கிறான். அப்போ யூஹி இலைக்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு அல்லாஹ் இப்படித்தான் வஹி அறிவித்தான். உனக்கு மட்டுமில்லை, ஓ இலல்லதீன மின் கபலிக்க, உனக்கு முந்தி உள்ளவர்களுக்கும், இலல்லதீன முன் கபலிக்க, உனக்கு முந்தி உள்ளவர்களுக்கும் வஹி அறிவித்தான் இப்படின்னு வருது. இதில் என்ன வருது? முதல்ல யார் வர்றா? யாருக்கு அறிவித்தான்? ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்தான். வஹி அறிவித்தல் யார்? முந்தின ஆளுக்க, முந்தி உள்ள ஆளுக்க தான். அப்போ முந்தி உள்ள ஆளுக்களை பிந்தி கொண்டே போட்டிருக்கு. இதில் பாருங்கள், நூஹு இப்ராஹிமில் நூஹு தான் ஃபஸ்ட்டு, இப்ராஹிம் தான் செகண்டு, கரெக்டாக போட்டாச்சு. நூஹு இப்ராஹிம் அந்த ஆர்டர் படி சொல்லியாச்சு. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், யூஹி இலைக்க பிந்தி வகி வச்சாலும் முதல்ல சொல்லப்படுது. இப்போ இலல்லதீன மின் கபலிக்க முந்தி உள்ள ஆட்களுக்கு வகை அறிவித்தோங்கிறது அவங்க முன்னாடி உள்ளவர்களுங்கிறது என்னாச்சு? அவங்க முந்தின ஆளுக்களை பிந்தி சொல்லியிருக்கு, பிந்தினால முன்னாடி சொல்லியிருக்கு. அப்போ அப்படியும் வரும். எதுக்குன்னு கேட்டால், இந்த வாவு வர்றவா இல்லான்னு இந்த வாவு இருக்குல்ல, இந்த வாவு தான் அத்துஃபு. யூஹி இலைக்க உனக்கு வகை அறிவித்தான். இலைக்கன்னு வந்துருச்சுல, அந்த இலைக்கவுடைய அந்த இலைக்கவுல தான் அத்துஃபு செஞ்சுருக்குறோம். செஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, இலல்லதீன மின் கபலிக்கன்னா முன்னாடி, உனக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் வகை அறிவித்தான். அப்போ இந்த அத்துஃபு செஞ்சதுனால என்ன வந்துருச்சு? இந்த வாவு வந்திருக்குது. இலாவுலெல்லாம் இந்த ஏராபு வெளிப்படாது அல்லதீனவுல, அதனால் அப்படி இருக்குது. விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் ஆர்டர் படியாக வந்திருக்குது, ஆர்டருக்கு மாற்றமாக வந்திருக்கு. உனக்கு அறிவித்தோம், உனக்கு முன்னாடி உள்ள ஆளுக்கு அறிவித்தோம்னா, முன்னாடி உள்ள ஆளுக்கு தானே முன்னாடி அறிவித்தோம், உனக்கு பின்னாடி தானே அறிவித்தோம், இது தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கானு என்று கேட்டால், இதிலிருந்து தான் சட்டம் எடுக்கிறாங்க. வாவுக்கு அந்த கண்டிஷன் இல்லை. வாவு போட்டால் முன்னாடி உள்ளதாகவும் இருக்கலாம், பின்னாடி உள்ளதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால என்ன இல்லை, அதுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ பாருங்களேன், ஒரு அஞ்சைனாகு அவரை காப்பாற்றினோம். யாரை காப்பாற்றினோம்? நூஹு நபியை. இப்போ அஞ்சைனாகு அஞ்சாண்டா காப்பாற்றினான். அஞ்சையா அஞ்சோ அஞ்சத்து அஞ்சைன அஞ்சைத்து அஞ்சைனா நாம் காப்பாற்றினோம். அஞ்சைனாகு அஞ்சைனா நூஹன், ஹுண்டா நூஹன், நூஹை காப்பாற்றினோம். ஓ அஸ்ஹாபஸ் சஃபீனத்தி கப்பலில் இருந்தவர்கள். சஃபீனத்துனா கப்பல், அஸ்ஹாப்னா கப்பலுக்கு உடைய, சாஹிப்னா உடையவர்னு அர்த்தம். சாஹிபுல் கிதாப்னா கிதாபுக்குரியவர், சாஹிபுல் பைத்துனா வீட்டுக்குரியவர், சாஹிபு சஃபீனத்துனா கப்பலுக்குரியவர்கள். அதனுடைய ஜம்மு அஸ்ஹாபு. ஓ அஸ்ஹாப சஃபீனத்தி கப்பலில் உள்ளவர்களையும் காப்பாற்றினோம். இதில் என்ன வருதுன்னா, ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்தது. எது முந்தி பிந்திங்கிறது கிடையாது. அதை எதுக்கு இந்த வாவு எதுக்கெல்லாம் வரும்னு கேட்டால், முதல்ல உள்ளால பிந்தி சொல்லலாம், பிந்தி உள்ளால முந்தி சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தானே காப்பாற்றப்படுறாங்க. நூஹு நபியை தனியாக காப்பாற்றிட்டு கப்பலில் உள்ளவங்களை தனியாக வரல காப்பாற்றினா, கப்பலில் அவரும் இருந்தார், அந்த மக்களும் இருந்தாங்க. பஞ்சைனாக அவரையும் காப்பாற்றணும். யாரையும் காப்பாற்றணும்? அஸ்ஹாப சஃபீனத்தி கப்பலில் உள்ளவங்களையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ கப்பலில் உள்ளவர்கள் காப்பாற்றப்பட்டதும் இவர் காப்பாற்றப்பட்டதும் சேம் டைமில் தான் நடக்குது. ஒரே டயத்தில் நடக்கிறது. ஒரே டயத்தில் நடக்கும் பொழுது இப்போ இதில் எது முன்பின்னு சொல்ல இயலாது. அப்படியும் வரும். முன்பின்னு சொல்ல முடியாமல் ஒரு நேரத்தில் ரெண்டும் நடந்திருந்தாலும் வாவு போட்டுக்கலாம். ஜெய்தும் அம்ரும் சேர்ந்த தோளில் கையை போட்டுட்டு வர்றாங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? ஜா ஜெய்துன் வாம்ருன் என்று சொல்லலாம். ஜெய்து வந்தான், அம்ரு பின்னாடி வந்தான். அப்பவும் சொல்லலாம் ஜா ஜெய்துன் வாம்ருன், ஜெய்து அம்ரு வந்தார். முந்தி பிந்தியை கண்டுபிடிக்கலை. இந்த வாவு வச்சுக்கலாம். இந்த வாவு வச்சுக்கிட்டு முந்தி பிந்திங்கிற சட்டம் எடுக்க முடியாது. ஏன்னா வாவு அந்த வரிசை பிரகாரம் உள்ளதும் இருக்கலாம், வரிசைக்கு மாற்றமாகவும் இருக்கலாம், ஒரே சேம் டைமில் நடந்ததாகவும் இருக்கலாம். அதில் மேட்ரு என்னென்னு கேட்டால், வந்தாங்கங்கிறது மட்டும்தான். நல்லா காப்பாற்றினது மட்டும்தான். வஹி அறிவித்தான். வஹி அறிவித்த விஷயம் ரெண்டு பேருக்கு இருந்துச்சா இல்லையா? அவ்வளோ மட்டும்தான். யாருக்கு முந்தி யாருக்கு பிந்திங்கிற பஞ்சாயத்து இந்த வாவில் வரக்கூடாது. அதாவது நூஹுக்கு உனக்கும் வஹி அறிவித்தோம், முன்னாடி உள்ள ஆளுக்கு வஹி அறிவித்தோம் என்று சொன்னால், இந்த வஹி அறிவித்தல் இருவருக்கும் இருந்தது, அவ்வளவுதான்.
யாருக்கு முந்தி யாருக்கு பிந்திங்கிறது வரலாறை வச்சு நம்ம அறிஞ்சு கொள்ளணுமே தவிர இந்த வாவை வச்சுக்கிட்டு முடிவு பண்ண முடியுமான்னா முடியாது. இதுதான் வாவுடைய ஒரு விஷயம். அதே மாதிரி இது வாவு அவ்வளோதான். அப்போ எங்கெல்லாம் நீங்கள் ஒரு 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 ஃபேரில் ஒரு செயலில் பலரை கோர்த்து விடுறீங்களோ, அப்படி கோர்த்து விடும் பொழுது என்ன செய்வீங்க, இந்த வாவுங்கிற சொல்ல போடுவீங்க. உதாரணமாக ஜெய்துன் எல்ரிபு, இது ஆளில் தான் அத்து போகிறோன்னு கிடையாது. ஜெய்துன் எல்ரிபு, ஜெய்து அடிப்பான், என்சுரு மேலும் உதவியும் செய்வான். ஃபேன்லேருந்து ஃபேலாத்துப்பு செய்யலாம். ஜெய்து எல்ரிபு, ஜெய்து அடிப்பான், என்சுரு அவன் உதவியும் செய்வான். என்சுரில் ஜெய்து அந்த முன்னாடி போயிடுச்சுல, அந்த ஜெய்து அதில் வந்திருக்குது. இந்த என்சுருங்கிறது என்ன, அதில் கொண்டே அத்துப்பு செய்கிறோம். இதில் எல்ரிபில் அத்துப்பு செஞ்சதுனால தான் இதுக்கும் ஜெய்துங்கிறது வந்துடுது. அப்போ அத்துப்பு என்பது இஸ்மில் செய்யலாம், ஃபேலில் செய்யலாம். அது எது என்ன வகையாக இருக்கோ அந்த வகையில் போய் என்ன செய்யணும், அத்துப்பு செய்யணும். இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இந்த எதில் அத்துப்பு செய்கிறோமோ அதில் என்ன ஏராபு இருக்கிறதோ அந்த ஏராபு எதுக்கு வந்துடும், இந்த அத்துப்புடைய ஹர்ஃபுக்கு பின்னாடி வர்றதுக்கு வந்துடும். அத்துப்புக்கு ஹர்ஃபுக்கு முன்னாடி உள்ளதுக்கு என்ன ஏராபு இருக்குதோ, முன்னாடினா எதில் நம்ம அத்துப்பு செய்கிறோமோ அந்த சொல்லுக்கு என்ன ஏராபு இருக்கிறதோ அது பின்னாடி வர்றதுக்கு வந்துடும். ஜா ஜெய்துன், ஜாவுக்கு ஃபாயில் தானே, ஜெய்துன் ரஃபத் செஞ்சீங்கல்ல, அம்ருன் ரஃபத் செய்யுங்க. நசபு செய்ய வேண்டி வருது. ராய்த்து ஜெய்தன், ஜெய்தை பார்த்தேன், மேலும் அம்ரையும் பார்த்தேங்கிறீங்க. அம்ரன், ஜெய்தன்றதுக்கு நசபு வந்தால் அம்ரன், அம்ரன் வந்துடும். அப்போ அந்த அத்துப்புடைய ஹர்ஃபு போடும் பொழுது எதில் கொண்டே அத்துப்பு செய்கிறோன்னு பார்க்கணும். இவனும் அவனும் அந்த குற்றம்ல அந்த இடத்துல கொண்டே இதை வைக்கிறோம்ல, அந்த இடத்துல வைக்கும் பொழுது அதில் என்ன ஏராபு இருக்குன்னு பாருங்கள். ஜா ஜெய்துன் என்று இருந்தால் அம்ருன் என்று சொல்லுங்கள். அப்போ ராய்த்து ஜெய்தன் என்று இருந்தால் அம்ரன் என்று என்ன செய்யுங்க, செஞ்சுக்கிறணும். அப்படி வரக்கூடியது தான் அந்த அத்துப்புடைய ஹர்ஃபு. இது ஒரு ஹர்ஃபு, வாவுங்கிற ஒரு ஹர்ஃபு. அதே மாதிரி ஃபாங்கிற ஒரு அத்துப்புடைய எழுத்தும் இருக்கிறது. இந்த ஃபாவுக்கு அத்துஃபு இல்லாமல் சபப் காரணமாக வரக்கூடியது, எனவேண்டு வரக்கூடியது, பல அர்த்தம் இருக்குது ஃபாவுக்கு. நமக்கு அத்துப்புடைய ஃபாவை மட்டும் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா அத்துப்புடைய ஃபாண்டு என்று சொன்னோம்னா இதே வாவு மாதிரி தான். இந்த வாவு மாதிரியான பயன்பாடு தான் இதுக்குரியது. ஆனால் என்ன கண்டிஷன் கேட்டால், முதல்ல உள்ளவனை முதல் சொல்லணும், ரெண்டாவது உள்ளவனை ரெண்டாவது சொல்லணும். முந்தி பிந்தி சொல்லக்கூடாது. இதில் ஜெய்து அம்ரு வர்றாங்க, யார் வர்றான்னு உங்களுக்கு தெரியுது, ஜெய்து தான் வர்றானா, ஜெய்தை தான் நீங்கள் முதல் சொல்லணும். ஜா ஜெய்துன் ஃப அம்ருன், அம்ருன்னு போட்டால் எது முந்தி பிந்தின்னு பேச இயலாது, கண்டுபிடிக்க இயலாது. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலான்னு போயிடும். வேறு ஆதாரத்தை வச்சு தான் முன்பின்ன கண்டுபிடிக்கணும். ஃபே போட்டுருந்துச்சின்னு வைங்க, அப்போ நம்ம விளங்கிக்கு இந்த வார்த்தையை போட்டால் இவன் தான் வந்திருக்கிறான். ஜா ஜெய்துன் ஃப அம்ருன், ஜெய்து வந்தான் அப்புறம் அம்ரு வந்தான் அப்படிங்கிறீங்கல்ல. இதில் என்ன இந்த மாதிரி வார்த்தையை ஃபே போட்டிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யணும், வந்தாலை சொல்லணும், ரெண்டாவது வந்தாளோட ஃபே சேர்த்து சொல்லணும். முதலுக்கு தான் ஃபே போட மாட்டோமே, ஜா ஜெய்துன் அதில் ஒன்றும் போடுறதில்ல. ஃப அம்ருன், அப்போ எவன் இரண்டாவதாக வருகிறானோ அவனுக்கு தான் ஃபேயை சேர்க்கணும். சேர்த்து அந்த வார்த்தையை வச்சு என்ன விளங்கிக்கிடுவோம், இந்த வார்த்தையை சொன்னால் வந்தாங்க தான், இவன் தான் வந்தான், அவன் ரெண்டாவது வந்தான், அடுத்து தான் வந்தான்னு சொல்லிடணும். அது போக இன்னொரு நுணுக்கமும் இருக்குது. ஒருத்தன் முன்ன பின்ன வர்றான்னு வைங்களேன். உதாரணமாக ஒருத்தன் இப்போ வந்துட்டான், ஜெய்து வந்துட்டான், ஒரு வாரம் கழித்து அம்ரு வர்றான். ஜா ஜெய்துன் ஃப அம்ருன்னு அப்படி சொல்லக்கூடாது, பிந்தி தான் வந்தான். இது எப்படி இருக்கணும்னு கேட்டால் அடுத்தடுத்து இருக்க வேண்டும், இடைவெளி இல்லாமல் இருக்கணும். அதை ஜெய்து அம்ரு வர்றாங்கன்னு கேட்டால் ஒரு செட்டிங்கில் நடக்கணுது. அந்த ஒரு செட்டிங்கில் வரும்போது ஒருத்தன் முன்னாடி நுழைஞ்சா அடுத்து பின்னாடி வந்தான், அடுத்துங்கிற அர்த்தம் வந்துடும். ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், ஃப அம்ருன் உடனே அவனு வந்து விட்டான், அம்ரு வந்துட்டான்னு வரணும். அப்போ முன்பின்னே காட்டுவது கூட, முன்பின்கிறது ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது. முன்பின்னை காட்டுறது இவன் முதல்ல இவன் பின்னாடின்று ஒரு வாரம் இடைவெளின்லாம் அப்படி காட்டாது. எப்படி காட்டேன், ஜெய்து 7 மணிக்கு வந்தான், இவன் 7:15 வந்தானா சொல்லலாம். ஜா ஜெய்துன் ஃப அம்ருன், ஜெய்து வந்தான் உடனே அம்ரு வந்து விட்டான். உடனேங்கிறது அதில் சேர்ந்துடும். அதாவது உடனேங்கிற அர்த்தமும் அதில் இருக்கிறது, பின்னால் என்ற அர்த்தமும் இருக்கிறது, இவனுக்கு பின்னாடி அவனுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இந்த ஃபே போட்டிங்கன்னு சொன்னால், இந்த வாவு போடும்போது எப்படி நீங்கள் அந்த அதில் உள்ள ஏராபை இது கொடுத்தீங்களோ
அதே கொடுத்துட வேண்டியது. லரப்து ஜெய்தன், ஜெய்து அடித்தேன். அம்ரன், உடனே அவனே அடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரத்தில் அவனே அடிச்சிட்டேன். மாணவர்கள் 10 பேர் நிற்பாங்க, ஒருத்த மாற்றி ஒருத்தன் அவன் ஆசிரியர் அடிக்கிறாரு. 1.5 மாதம் இடைவெளி விட்டு அடிப்பார் இல்லை, இப்போ நடிச்சுட்டு டக்குன்னு அவன் அடிப்பார். இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு செயல்பாட்டுக்கு என்ன செய்யணும், ஃபேயை போட்டுக்கணும். அப்போ லரப்து ஜெய்தன், ஜெய்தை அடித்தேன். அம்ரன், உடனே அம்ரை அடித்தேன், அடுத்து அம்ரை அடிச்சிட்டேன். ரொம்ப கேப்லாம் விடலை. கேப் விடாமல் அடுத்தடுத்து வரக்கூடியதுக்கு ஃபே போடுவாங்க. சரியா? இந்த ஃபேங்கிறது அதுவும் அத்துப்படையது தான், இன்னுங்கிற அர்த்தம் அதில் இருக்குது. இருந்தாலும் அது என்ன வருது, உடனே வந்துடும். இந்த ஜா முகமது இருக்குல்ல, ஜா முகமதுன், முகமது வந்தார். ஹாலிதுன், உடனே ஹாலிதும் வந்து விட்டார். ஹாலிதுன் என் ரஃபு செஞ்சோம். இந்த ஃபேங்கிறது அத்துப்படைய ஹருஃபு. முகமதில் அத்துப்பு செஞ்சதுனால முகமதில் உள்ள யாராவது எதுக்கு வந்துருச்சு, ஹாலிதுக்கு வந்துருச்சு. அது ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதாவது உடனேங்கிறது வந்து பல வகை இருக்குங்க. உடனேங்கிறதுனா இப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ண உடனே புள்ள பெற்றுட்டாங்கிறோம், உடனே பெறுவான். கல்யாணம் பண்ணுனா உடனே புள்ள பெற்றுட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உடனேக்கு என்ன அர்த்தம், அந்த செயலுக்கு உடனேன்னா ஒரு 10 மாதம் கணக்கு வணங்குதா, அதுக்குரிய காலம் என்னவோ அப்படின்னு அர்த்தம். அது வந்து பெரிய லாங் டைம் இருக்குது. லாங் டைம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிவிட்டு புள்ள பெறுறதுக்கு அந்த லாங் டைம் தானே இருக்காது, அந்த டைம் அதில் சேர்ந்து தானே இருக்குது. அதுக்கு முந்தைய இன்றைக்கி கல்யாணம் நாளைக்கு புள்ள பெற முடியாத. அதனால் அப்படி வந்தாலும் இந்த ஃபேயை பயன்படுத்தலாம். எப்படி, நக்கஹ ஜெய்துன், ஜெய்து கல்யாணம் பண்ணினான். இப்போ உளித, உடனே புள்ள பெற்றுட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடனே புள்ள பெற்றுட்டான உடனே பெறுவான், நிக்காக பண்ணுவான். அப்புறம் ஒரு 10 மாதம் கழித்து தான் புள்ள பெற முடியும். 10 மாதம் கழித்து பெற்றாலும் அதான் உடனே. அதுக்கு அந்த செயலுக்கு உடனேங்கிறது அவ்வளோதானே, அதுக்குரிய குறைஞ்ச டைம் அவ்வளோதானே. அந்த செயலுக்குரிய குறைந்த டைமே ஒரு 10 மாதம் 9 மாதமாக இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டயத்தில் புள்ள பெற்றுட்டான்னு சொன்னால் உடனே கல்யாணமே உடனே புள்ள பெற்றுட்டா நம்மளும் சொல்ல தானே செய்வோம். கல்யாணம் பண்ணால் உடனே புள்ள பெற்றுட்டான்னு சொல்லுவோம். உடனேக்கு என்ன அர்த்தம், அந்த செயலுக்கு உடனேண்டா எவ்வளோ காலம் எடுக்குமோ அவ்வளோ காலம்னு அர்த்தம். நக்கஹ ஜெய்தும், ஜெய்து கல்யாணம் பண்ணினான். இப்போ உளித மஜூலாக தான் சொல்லுவாங்க வழங்குதா, புள்ள பெற்றுட்டாங்கிறத. சரி, இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த ஃபேயை போடுற இன்னொன்று என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு காரணத்துக்கு உள்ளதுக்கு இந்த ஃபே வரும் வழங்குதா. என்ன காரணம்னு கேட்டால், ஒருத்தன் நீங்கள் அடிச்சிங்க, அடித்தோன்னே செத்துட்டான். நீங்கள் என்ன செய்ய, ஒரு ஆள் அடிச்சிங்க, லரப்து ஜெய்தன் இப்போ மாற்ற, ஜெய்தனை அடித்தேன் இப்போ மாற்ற, உடனே செத்துட்டாங்கிறீங்க. அப்போ ஒரு ஆளுக்கு உள்ளதை 2 செயல். இப்போ ஆள் ஒன்று தான், இது ஆள் ஒன்றா இருந்தாலும் அந்த செயல் 2ஆக வருதில்ல. நீங்கள் அடிச்சிங்க ஒன்று, அவன் செத்தாங்கிறது ஒன்று. அப்போ லரப்து ஜெய்தன், ஜெய்தை அடித்தேன் இப்போ மாற்ற, உடனே செத்துட்டாங்கிறீங்க. இப்படி இந்த காரணத்துக்கு வரக்கூடிய ஃபேயும் இருக்கிறது. இது அத்துப்படைய ஃபே கிடையாது. இது அடித்ததுனால செத்தாங்கிறது அது இந்த டாப்பிக்கு வராது. சரியா? அந்த ஃபகஸ மூசா வந்து அவனை குத்தினார். ஃபக்கல்லா அலைஹி, அவன் மீது அல்லாஹ் முடிவு எடுத்து விட்டான், செத்து போயிட்டான்னு வருது. இந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால் வந்து இந்த வாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கிக்கிறங்க. ஃபாங்கிறது வாவு என்பது அந்த செயலில் 2 பேரும் செஞ்சார்கள் என்று காட்டுமே தவிர யார் முந்தி வந்தார்கள் யார் பிந்தி வந்தார்கள் என்பதை காட்டாது. முந்தி வந்ததை பிந்தி இருக்க, முந்தி சொன்ன வார்த்தையில் உள்ளவன் 2ஆவதாக வந்திருக்கலாம், 2ஆவது சொல்லப்பட்டவன் முந்தி வந்திருக்கலாம், அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்திருக்கலாம், அல்லது ஆர்டர் படியும் கூட வந்திருக்கலாம். அது எப்படி வந்தான் என்பது வந்து இந்த வாவை வச்சு முடிவெடுக்க இயலாது. வேறு காரணத்தை வச்சு வேறு விசாரணை நடத்தி இவன் தான் முதல்ல வரலாறு படி இவன் தான் முதல்ல உள்ளவன், அவன் தான் 2ஆவது உள்ளவன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு வேணால் நீங்கள் முடிவெடுக்கலாமே தவிர அதுலேருந்து எடுக்க இயலாது. இது வாவு. இது அத்துப்பு செஞ்சு அதை ஏறாப்போ காப்பி அடிச்சுக்கிடணும். அடுத்து என்ன, ஃபேங்கிறது என்னது, அதுவும் அந்த உண்மை மாதிரி தான். இவனும் வந்தான் அவன் தான் வந்தான், 2 பேரும் வர்றது தான் காட்டுது. ஆனால் இது ஆர்டர் படியாகவும் விரைவாகவும் ஆர்டர் படி இருக்கணும், அடுத்தடுத்தும் இருக்கணும், வரிசைப்படியும் அடுத்தடுத்ததாகவும் தான் அந்த செயல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபேயை போடணும். ஜெய்து வந்தான், அம்ருன், அடுத்து உடனே அம்ருன் வந்துட்டான். பேசிகிட்டு இருக்கும்போது உடையான்ட்டான். ரொம்ப லாங் டைம்லாம் எடுக்கலை, ஆனால் பிந்தி தான் வந்தான். இவன் தான் அவன் தான் பிந்தினாலும் இந்த முதல் பிந்திங்கிற நிலை பெரிய கேப்லாம் கிடையாது, சின்ன கேப்பில் வந்துடுறது. தாக்கீப்னு சொல்லுவாங்க. இது என்னது, அதை ஒட்டி அதை தொட்டு வந்துடுறது. ஜெய்துன், ஜெய்து வந்தான், அம்ருன், அதை ஒட்டி அம்ரு வந்து விட்டான். அப்போ ஒரு 8 முன்னாடி வச்சுருப்போம், ஒரு 8 பின்னாடி வச்சுருப்போம். ஓட்டப்பந்தயத்தில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் போகும்போது முதல்ல வந்தவனுக்கு 2ஆவது வந்தவனுக்கு என்ன ஒரு செகண்டு தான் வித்தியாசம் இருக்கும்.
வணங்குதா? அது அடுத்து தான் வந்தான், செகண்ட் வித்தியாசம் இருந்தாலும் அவன் அடுத்து வந்தான்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து ஃபே போட்டுருவோம். அடுத்தது என்னென்னு கேட்டால் சும்மங்கிற ஒரு ஹர்ஃப் இருக்குது. இந்த சும்மங்கிறது என்னென்னு கேட்டால் அந்த அதுவும் அதே மாதிரி தான், ரெண்டு பேருக்கும் செஞ்சாங்கன்னு தான் அர்த்தம். ஜா ஜெய்துன் சும்மா அம்ருன், ஜெய்து வந்தான் பிறகு அமர் வந்தான்ங்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வருகை என்பதில் வந்து ரெண்டு பேரும் கூட்டுன்னு அர்த்தம், ரெண்டு பேரும் தான் வந்தாங்க. ஆனால் இது வந்து நல்ல டைம் எடுத்து வர்றது. ஃபேன்னா உடனே வர்றது. ஜா செய்து வந்தான், சும்மா அம்ருன் அடுத்த நாள் கூட அமர் வந்திருக்கலாம், அடுத்த வாரம் கூட வந்திருக்கலாம். அதை செத்து போயிட்டார் ஒரு ஆள், மாத்த இப்ராஹிம் செத்தார், சும்மா இஸ்மாயில் பிறகு இஸ்மாயில் செத்தாருங்கிறீங்க. அப்போ இப்ராஹிம் வந்து 2000 செத்துட்டு இஸ்மாயில் 2022 செத்துருப்பார். 22 வருஷம் கூட இருக்கலாம். பிந்தி நடக்கிறதுக்கு உள்ளது எது சொல்லுவாங்க? உடனே ஒட்டி மௌத்தாகக்கூடாது. ஒட்டி மௌத்தானா ஃபே போட்டுருணும். இப்ராஹிம் மூத்தா போனார், அது அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவர் மூத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஃபே போடணும். மாத்த இப்ராஹிம் இஸ்மாயில், இப்ராஹிம் மூத்தா போனார் உடனே அவனும் மூத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஃபே போட்டுக்கிறங்க. ரொம்ப டைம் எடுத்து மூத்தா போனாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மூத்தா போய் நாளைக்கு மூத்தா போயிருக்கலாம், அடுத்த மாதம் அடுத்த வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட. அப்படி இருந்தால் சும்மாவுக்கு அர்த்தம் பிறகுன்ற அர்த்தம். இதுவும் அர்த்தம் தான். சும்மா வந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின வார்த்தையில் உள்ள யாராப்போ காப்பி பண்ணிக்கிறேன்னு. மாத்த ஜெய்து மௌத்தா போனான் ரஃபோ இருக்குதா, சும்மா அம்ருன் அப்புறமேல அம்ரு மௌத்தா போனான். இவன் தான் முதல்ல மௌத்தா போனவன், இவன் ரெண்டாவது மௌத்தா போனவன். அப்போ ராயத்து ஜெய்தை நான் பார்த்தேன், சும்மா பக்ரன் பிறகு பக்ரை பார்த்தேன். ஒரு மாதம் கழிச்சு கூட பார்த்துருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு கூட பார்த்துருக்கலாம். ஒட்டி பார்க்கல, அடுத்தடுத்து நடக்கலை, கேப் இருந்துச்சு. இந்த கேப் எவ்வளோவா இருக்கலாம்? அது கேமரா வரைக்கும் உள்ள கேப்பாக கூட இருக்கலாம். ஒட்டி நடக்கலைங்கிறது தான். ஒட்டி நடக்காமல் கொஞ்சம் கேப் இருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன? அதுக்கு வந்து சும்மா. அது வந்து உதாரணமாக நிறைய இருக்குது. சும்மாவுக்கு நீங்கள் உதாரணம் இதே மாதிரி போட்டுக்கிற வேண்டியதான். ஜா ஜெய்துன் சும்மா அம்ருன், ஜெய்து வந்தான் பிறகுன்னு அர்த்தம். இதுக்கு உடனேன்றதுக்கு அர்த்தம் செய்கிறீங்கல்ல. ஃபாவுக்கு என்ன செய்கிறீங்க? ஜெய்து வந்தான் ஃபா அம்ருன், உடனே அம்ரு வந்தான். உடனேங்கிறது போடும்போதே ஒட்டி வந்தான்னு அர்த்தம் வந்துடுது. சும்மாக்கு பிறகுன்னு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு என்ன செய்ய ஒட்டி வரலன்னு தெரிஞ்சிருதுல. ஜா ஜெய்துன் சும்மா அம்ருன்னு வந்துடணும். குரானில் கூட அது மாதிரி வருதுல்ல. சும்மா யுஹ்ரஜ் தண்ணீரை இறக்கினான், அது ஓடச் செய்தான். சும்மா யுஹ்ரிஜ் பிஹி ஜரான், பிறகு அதன் மூலம் முதல்ல மலையை இறக்குறான், அது ஃபஸ்ட்டு நடக்குது. ரெண்டாவது என்ன செய்கிறது? அதன் மூலம் பயிர்களெல்லாம் வெளிப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் காஞ்சி கருவாடாக போய்கிறது. அது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆர்டர் படி நடக்குதுல்ல. அதுக்கெல்லாம் சும்மா தான் எல்லாம் வந்து போடுறான். சும்மா யஹீஜு சும்மா யஜாலுஹு, அதாவது ஒன்றுக்கு பின் ஒன்று இடைவெளி விட்டு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் என்ன பயன்படுத்துகிறான்? சும்மங்கிற நிறைய உதாரணம் இருக்குது, சும்மா உதாரணத்துக்கு ஒன்று போட்டிருக்கு. அதனால் இந்த சும்மங்கிறது அது ஒரு 3 ஹர்ஃபை அவங்க வச்சுக்கிறோங்க. வாவு ஃபாவு அப்புறம் சும்மா, இந்த 3மே ஒரு வகையில் ஒன்றுபட்டது. என்ன ஒன்றுபட்டது? ஒரு செயலில் பலரும் கூட்டாக இருக்கிறார்கள்னு காட்டக்கூடியது. சரியா? இதில் வந்து அந்த அத்துஃபுங்கிறது வந்து எத்தனையும் வரலாம், நல்லா விளைக்கணும். ஜா ஜெய்துன் ஜெய்து வந்தான், ஓ அம்ரு வந்தான், ஓ பக்ரு வந்தான், லட்சம் கூட வச்சுக்கிறோங்க. எத்தனை வேணாலும் போடலாம். போட வாவை போட அத்தனையும் போட்டு என்ன செய்யலாம்? அதுக்குள்ளே யாராப்போ கொடுத்துக்கிட்டே வரலாம். அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து 3க்குமே ஒரு பொது அம்சம் என்ன? மற்ற எழுத்துக்கெல்லாம் வித்தியாசமாக வரப்போகுது மீதி 7 ஹர்ஃபுகளுக்கு. இந்த 3க்கு வந்து ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. என்ன பொதுத்தன்மை? அந்த செயலில் அடித்தான்னு சொல்கிறீங்களா, இவன் அடித்தாண்டு 3லையுமே 2 பேர் அடித்தா தான் அர்த்தம். லரப ஜெய்துன் ஃப அம்ருன், அம்ரு ஜெய்து அடித்தானா கூட்டாளி ஆகிட்டாங்க. லரப ஜெய்துன் ஃப அம்ருன், ஜெய்து அடித்தான், அடுத்து உடனே அம்ரு அடித்தான், 2 தான் அடித்தாங்க. லரப ஜெய்துன் சும்மா அம்ருன், ஜெய்து அடித்தான் பிறகு அம்ரு அடித்தான் மொத்தத்தில். அப்போ 3 சொல்லையுமே என்ன வரும்னு கேட்டால் 2 பேருமே அந்த செயலை, 2 பேர்னா 2 100 அத்துப்பில் உள்ள எல்லாருமே அந்த செயலை செய்தார்கள் என்று காட்டுவது ஒரு பொதுத்தன்மை. அப்போ வித்தியாசம் எங்கே வருது என்று கேட்டால் ஆர்டருக்கு தான். ஆர்டர்லாம் வித்தியாசம். வாவில் ஆர்டர் கிடையாது. வாவு போட்டிங்கன்னா அந்த வரிசை கிரமத்தை அது சொல்லாது. ஆர்டர் படி வந்துச்சுன்னு சொல்ல இயலாது. அது நீங்கள் இப்போ முந்தி உள்ளது பிந்தி வரலாம், பிந்தி உள்ளது முந்தி வரலாம். அது வந்து அந்த ஒரு வித்தியாசம் வாவுக்கு. ஃபேக் என்னன்னு கேட்டால் முன்பின் வரிசதை காட்டும், ஆனால் கேப் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் காட்டணும். உடனுக்குடனே அடுத்தடுத்து நடக்கணும். அதுக்கு வந்து ஃபேயை போட்டுக்கிடணும். சும்மா என்பதுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டால் லேட்டாக வர்றது. இவன் வந்துட்டான், ரொம்ப நேரம் கழிச்சு அவன் வந்திருக்கிறான்,
ரொம்ப நேரமாக இருக்கலாம், ரொம்ப நாளாக இருக்கலாம், ரொம்ப வருஷமாக இருக்கலாம், ரொம்ப மாதமாக இருக்கலாம், எவ்வளோ வேண்டாலும் ரிலேட்டாக போகலாம். கிட்டத்தில் இருக்கக்கூடாது. அது வந்து சும்மா. இது வந்து இது வரைக்கும் இந்த 3 ஹர்ஃபு பார்த்துட்டோமா. அடுத்த ஹர்ஃப் என்னென்னு கேட்டால் 4வது அவு என்ற ஒரு அத்துப்படைய ஹர்ஃப் இருக்கிறது. அது வந்து இந்த 3லேருந்து வேறுபட்டது. அது குறித்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.